சோமவார விரதம்னு சொல்லி சிவன் கோவில் எல்லாம் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. கட்டாயம் கார்த்திகை சோமவார விரதம் அவ்வளவு சிறப்பானது. பல ஜென்ம புண்ணியங்கள் இருந்தால்தான் சிவபூஜை பண்ண முடியும். தெரியாத்தனமா நெய்யின் மீது ஆசைப்பட்டு வந்து அணையக்கூடிய நிலைமையில் இருந்த விளக்கை தூண்டிவிட்ட எலிக்கு சிவபெருமான் கொடுத்த பதவி என்ன தெரியுங்களா? நோயினால் அவதிப்படக்கூடிய அடியார்கள், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் கட்டாயம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிச்சயமாக நீங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். சாமியை ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம், உருகி வழிபட்டா நிற்பார். அது கல்லறனாலும் நிற்பார், செங்கல்லையும் நிற்பார். கார்த்திகை தீபத்தன்னைக்கு உபவாசம் இருக்கணும், 2 தடவை பூஜை பண்ணணும். நம்மளுடைய மகாபிரியவர் சொல்றார், குத்து விளக்குல சுவாமியையும் அம்பாளையும் ஆவாகனம் பண்ணணும்னு சொல்றார். சாமி கூப்பிட்டா வருவார். அப்போ அந்த தீபத்தில் சிவபெருமான் வரணும், இன்னொரு தீபத்தில் அம்பிகை வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு ஒரு அற்புதமான பதிகங்கள் இருக்கிறது. எந்த பதிகத்தை சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த பிறகு முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம்னா, சிவன் கோவிலாக இருக்கட்டும், முருகன் கோவிலாக இருக்கட்டும், அம்பாள் கோவிலாக இருக்கட்டும், கிராம கோவிலாக இருக்கட்டும், தவறாமல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா? சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்னு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. இவ்வளவு விசேஷமான கார்த்திகை தீப விரதத்தை நம்ம வீட்டில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திப்போம். பொதுவாகவே எந்த விரத நாள் வந்தாலும் அடிப்படையாக சில நியமங்களை நம்மளுடைய சமயம் நமக்கு கொடுத்துருக்கிறது. அதில் முதல் விஷயம் உபவாசம் இருக்கிறது. அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த விரதமாக நம்மளுடைய சமயம் நமக்கு கொடுத்துருக்கிறதுல முதன்மையானது கார்த்திகை தீப விரதம். இந்த கார்த்திகை மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சோமவார விரதம்னு சொல்லி சிவன் கோவில் எல்லாம் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. கட்டாயம் கார்த்திகை சோமவார விரதம் அவ்வளவு சிறப்பானது. அதுக்கு ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்த்திகை சோமவாரத்தில் தான் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணி அந்த சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. இதை காணக்கூடிய அடியார்கள், அந்த வழிபாட்டில் கலந்துக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் மிருத்யு தோஷம், அதாவது ஆயுள் கூடும், நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா கார்த்திகை மாதங்கிறது முழுக்க சிவபெருமானுக்கே ரொம்ப உகந்ததான ஒரு மாதம். அதில் முக்கியமாக இந்த விரத தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள்னா அது நம்மளுடைய கார்த்திகை தீபம். அன்னைக்கு முடிந்த அடியார்கள் உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா உணவை தவிர்ப்பது ஒன்று. 2வது வீட்டில் சிவபூஜை பண்ணுவது. பல ஜென்ம புண்ணியங்கள் இருந்தால்தான் சிவபூஜை பண்ண முடியும். ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்மளுடைய திருவண்ணாமலை ஸ்தலபுராணம் சொல்லுகிறது, இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு அணையக்கூடிய நிலைமையில் ஒரு நெய் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த திரி உள்ளே போக போகுது. இந்த நெய் வாசத்துக்கு இழுக்கப்பட்ட ஒரு எலி என்ன பண்ணுதுன்னா, மேலே ஏறி அப்படியே அந்த நெய்யை சாப்பிட்றதுக்காக அந்த விளக்கு மேலே ஏறி அப்படி குதிக்குது. குதிச்சோன்னே அதோடைய வால் பட்டு அந்த திரி தூண்டி விடப்படுகிறது. மறுபடியும் பிரகாசமாக அந்த விளக்கு எரியுது. தெரியாத்தனமாக நெய்யின் மீது ஆசைப்பட்டு அணையக்கூடிய நிலைமையில் இருந்த விளக்கை தூண்டிவிட்ட எலிக்கு சிவபெருமான் கொடுத்த பதவி என்ன தெரியுங்களா? மறு ஜென்மத்தில் அது மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. எப்படி கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த அணையக்கூடிய விளக்கை பிரகாசமாக தூண்டிவிட்டதற்கு எலிக்கு அப்படி ஒரு சிறப்பான வரம் கிடைத்தது. மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கிறான். இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சக்கரவர்த்தியாக பிறந்ததுக்கப்புறம் பூர்வ ஜென்மம்னா மறந்து போகுது. கோயிலுக்குள்ளே அவர் பாட்டுக்கு வரார். தன்னுடைய ராஜாங்கிற நினப்பில் வரும்போது அவருடைய அந்த ராஜ உடைப்பட்டு நிறையா விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போகுது அவர் வந்த வேகத்தில். அந்த வேகத்தில் என்ன ஆகுது, உடம்புல வெப்பு நோய் வருது. உடம்புல அந்த விளக்கை அணைத்த பாவம் உடம்புல வெப்பு நோயாக வர சுவாமிகிட்ட மன்றா இந்த நோய் விலகணும்னு மகாபலி சக்கரவர்த்தி கேட்க, சுவாமி அசரீரியாக சொல்கிறார்,
கோயில் முழுக்க விளக்கு ஏற்றி நீ வழிபாடு பண்ணு. இந்த கார்த்திகை மாதம் முழுக்க என்ன பண்ணு, கோயில் முழுக்க நிறைய விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணு, உன்னுடைய நோய் நீங்கும்னு சுவாமி அசரீரியாக சொல்ல மகாபலி சக்கரவர்த்தியும் நிறைய விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்டார் அப்படிங்கிறத நம்மளுடைய வரலாறு பதிவு செய்கிறது. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. நாள்பட்ட நோயினுடைய பாதிப்பினால் இருக்கக்கூடிய அடியார்கள், நோயினால் அவதிப்படக்கூடிய அடியார்கள், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் கட்டாயம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். முடிஞ்சதுன்னா இந்த மாதம் முழுக்க வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். அந்த நாள் அன்னைக்கு, குறிப்பிட்ட கார்த்திகை நாள் அன்னைக்கு, கார்த்திகை தீபத்தன்னைக்கு உபவாசம் இருக்கணும். 2 தடவை பூஜை பண்ணணும். காலையிலையும் பூஜை பண்ணணும், சாயந்தரமும் பூஜை பண்ணணும். காலையில் பூஜை பண்ணும்போது எப்பவும் இருக்கிற விளக்கு ஏற்றி சுவாமிக்கு திருவாசகத்தில் சிவபுராணம்னு ஒரு அற்புதமான பதிகம் இருக்கிறது. அந்த சிவபுராணத்தை பாராயணம் பண்ணோம்னா வருஷத்தில் 365 நாளும் படித்தா என்ன பலன் கிடைக்குமோ கட்டாயம் அந்த ஒரு நாளில் சிவபெருமான் நினைத்து, அண்ணாமலையை நினைத்து சிவபுராணம் பாடணும்னு சொன்னால் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் நம்மளை தேடி வரும். அந்த ஒரு நாள் சிவபுராணத்தை பாடி காலையில் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் இருந்தால் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு மாலை கார்த்திகை தீப வழிபாடு செய்யணும். எப்படி செய்வது? 2 தீபங்கள், ஒன்று அம்பிகைக்கு, இன்னொன்று சுவாமிக்கு. அதாவது நம்ம வீட்டில் குத்து விளக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குத்து விளக்கை ஏற்றணும், காமாட்சி தீபம் ஏற்றணும். அது இல்லாமல் நீங்கள் எத்தனை தீபம் வச்சுருக்கீங்களோ அந்த தீபங்கள்லாம் ஏற்றிக்கலாம். இந்த குத்து விளக்கில் நம்மளுடைய மகாபெரியவர் சொல்கிறார், குத்து விளக்கில் சுவாமியும் அம்பாளையும் ஆவாகனம் பண்ணணும்னு சொல்கிறார். ஆவாகனம்னா என்னென்னா எழுந்தருளை பண்ணுவது. ஏற்றுற வரைக்கும் அது சாதாரண விளக்கு. உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அந்த விளக்கில் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆவாகனம். அது எப்படி சார் ஆகும்? அங்கே சாமி அது வரைக்கும் விளக்கு, அதுக்கப்புறம் எப்படி அது சாமியாக மாறும்னா, ரொம்ப ஒரு சின்ன உதாரணம். நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களோட படம் இருக்குது. மித்தவங்களுக்கெல்லாம் அது சாதாரண ஒரு படம். ஆனால் அது ரொம்ப நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது படமாக இருக்காது. அதை பார்த்தா அவங்களுக்கு அது அப்பாவாக தெரியும், அம்மாவாக தெரியும். மித்தவங்களுக்கு அது படம். ஆனால் அது அந்த படத்தோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது உறவாக தெரியும். மித்தவங்களுக்கு படம், அவங்களுக்கு அது உறவு. அந்த உணர்வு நிலை தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தீபத்தில் சுவாமி இருக்காருங்கிற அந்த உணர்வு கடவுளை கொண்டு நிப்பாட்டும். நம்ம சமயத்துக்கு என்ன பெருமைன்னா, சாமியை ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம், உருகி வழிபட்டால் நிற்பார். அது கல்லணைனாலும் நிற்பார், செங்கல்லையும் நிற்பார். நீங்கள் பண்டரிபுரம் போனீங்கன்னா செங்கல்ல தான் சாமி நிற்கிறார். ஒரு சாணத்தை பிடிச்சி அருகம்புல்லை வச்சு பிள்ளையாரப்பான்னு கும்பிட்டா சாணத்தில் வருவார். பாரதியார் சொல்கிறாரு, அற்புதமாக சொல்கிறார், கூலமும் மலமும் தெய்வம்ங்கிறார். அதாவது நம்ம குப்பைன்னு ஒதுக்கக்கூடியதில் கூடி தெய்வம் இருக்குங்கிறார். அதுதான் உயர்ந்த ஞான பார்வை. அப்படி சுவாமி கூப்பிட்டா வருவார். அப்போ அந்த தீபத்தில் சிவபெருமான் வரணும், இன்னொரு தீபத்தில் அம்பிகை வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு ஒரு அற்புதமான பதிகங்கள் இருக்கிறது. எந்த பதிகத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சிவபுராணத்தை சொல்லி வில்வ இலைகள்னால ஒரு குத்து விளக்கில் சிவபெருமானை ஆவாகனம் பண்ணணும். இன்னொரு குத்து விளக்கில் அபிராமி அந்தாதி பாடி அந்த குத்து விளக்கில் அபிராமி அம்மையை பூஜை பண்ணணும். இந்த 2 பதிகங்கள் மட்டும் போதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு இருள் இருந்தாலும் இந்த 2 பதிகங்களை பாடி அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு சாமியை வழிபட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பார். 1. 2வது, எவ்வளோ தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் அத்தனை தெய்வங்களுக்கும் சொரூபமாக ஒருத்தர் இருக்கிறார். அது யாருன்னா நம்ம முருகப்பெருமான். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனை மறக்காமல் வணங்கணும். ஏன்னா கார்த்திகைன்னு சொன்னாலே இது முருகன் தான். இன்றைக்கும் மாதம் வர கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சாமியை வழிபடுறோம். கிருத்திகை, கார்த்திகை எல்லாம் ஒரே பேர் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பெருமை சேர்த்ததே முருகன் தான். கார்த்திகை பெண்கள் அத்தனை பேரும் தவம் இருக்கிறாங்க. எதுக்குன்னா, சிவபெருமானுடைய குழந்தையை நாங்கள் வளர்க்கணும்னு தவம் இருக்கிறாங்க. சாமியும் அதுக்கு வரம் கொடுத்தார். முருகப்பெருமான் அவதாரம் செய்தபோது முருகப்பெருமான் 6 தீப்பொறிகளாக தோன்றி குழந்தையாக மாறி அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பேற்றை சிவபெருமான் இந்த கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்தார். அதனால தான் அவங்களுக்கு நட்சத்திர பதவி கிடைச்சது. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த பிறகு முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம்னா, யாரெல்லாம் விரதம் இருந்து இந்த கார்த்திகை திருநாளில், உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சகல சுகபோகங்களையும் நல் பேரையும் முக்தியையும் யாம் அருள்வோம்னு முருகப்பெருமான் அவர்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு பண்ணுறோம். அது அவ்வளவு சிறப்புன்னா, வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனை வழிபட்டால் இன்னும் பன்மடங்கு சிறப்பு. நம்மளுடைய புராண இதிகாசங்கள் எல்லாம் எடுத்து
எடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் இருந்து நாரத முனிவர் ரிஷி பட்டம் பெற்றாருன்னு நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளவு தூரம் அந்த விரதத்துக்கு மகிமை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கட்டாயம் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்படி சிவபெருமானையும் அம்பாளையும் பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி முருகப்பெருமானையும் நம்ம பூஜை பண்ணணும். முருகப்பெருமானை பூஜை பண்ணுறது எப்படி? ரொம்ப சுலபம். 6 தீபங்கள் ஏற்றணும். 6 தீபங்கள் சுத்தமான பசு நெய்யிலையோ நல்ல நெய்யிலையோ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யுது? ரொம்ப சுலபம். கை நிறைய பூ எடுத்துக்கங்க. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு திருப்புகளை மனமுருகி பாடி, முருகா இந்த 6 தீபத்திலையும் நீ வந்து உட்கார்ந்து இந்த தீபம் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி என் உள்ளத்திலையும் உன்னுடைய அருள் பிரகாசிக்கணும்னு முருகனை வேண்டினோம்னு சொன்னால் நிச்சயமாக முருகனுடைய திருவருள் சித்திக்கும். இப்போ இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நிறைய தீபம் ஏற்றணும். நிறைய பேருக்கு எண்ணிக்கை தான் இங்கே பிரச்சனை. எவ்வளவு தீபம் ஏற்றுறது? இந்த ஒரு நாளில் மட்டும் எண்ணிக்கையை பற்றி பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு தீபம் வேணாலும் ஏற்றலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வீட்டில் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நிறைய தீபங்கள் ஏற்றலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தீபம் ஏற்றும் போது கட்டாயம் கவனிக்க வேண்டியது சுத்தமான நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். அதில் கவனம் இருக்கணும். நல்லெண்ணெய், இழுப்பை எண்ணெய், நெய், இது மாதிரி நம்மளுடைய சமயம் அங்கீகரிக்கப்பட்ட எண்ணெயில் தான் ஏற்றணும். வாசமாக இருக்குது, செண்டு வாசடிக்குது, அதெல்லாம் நம்ம சமயத்தில் ஒத்துக்கல. அதனால் முக்கியமாக நான் இன்றைக்கி கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் நிறையா விளக்கு ஏற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு எண்ணெய் வச்சு ஏற்றிட்டோம்னா அதுக்கு பலன் வராது. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 விளக்கு ஏற்றினாலும் சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றணும், சுத்தமான பசு நெய்யில் ஏற்றணும். அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு வரும். அதனால் எண்ணெயில் கவனம் இருக்கணும். நல்ல பஞ்சு திரியிட்டு மண் விளக்கில் ஏற்றுங்க. அது ரொம்ப இப்போ ஒரு தனி ட்ரெண்ட் ஒன்று உருவாயிருக்கு. என்னென்னா, இந்த மெழுகு திரியில் செஞ்ச இந்த ஃபேன்சி தீபமெல்லாம் கடையில் விற்பாங்க. நிறைய சின்ன சின்னதாக. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதை வாங்கிட்டோம்னா வேலை ரொம்ப சுலபம். ஏன்னா அவனே மெழுகு போட்டிருக்கிறான், அவனே திரியை வச்சுக்கிறான், நம்ம கொண்டு வந்து ஏற்றுனா மட்டும் போதும். கட்டாயம் இதை செய்யக்கூடாது. மெழுகு திரி ஏற்றுறது அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து இந்த வழிபாட்டை உருவாக்கலை. அதில் முக்கியமாக விளக்கில் மண்ணில் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. திரி பஞ்சில் இருக்கணுங்கிறாங்க. நல்ல எண்ணெய் ஊற்றணுங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா காரண காரியம் இல்லாமல் இல்லை. நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகளும் இறைவனுடைய அருளும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சமயம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படித்தான் அதை கடைபிடிக்க வேண்டும். அதை மாற்றுவதற்கோ இல்லை எனக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கோ நம்மளுடைய வழிபாடு நமக்கு இடம் கொடுக்கல. அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு தீபம் ஏற்றுனாலும் நல்ல அகல் விளக்கு, மண் விளக்கில் பசு நெய்யிட்டு இல்லை நல்ல நெய்யிட்டு இல்லை சுத்தமான இழுப்பெண்ணெய் இட்டு, எது தூயதாக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம். அந்த கடையில் வந்து சாப்பாடு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், ருசியாக இருக்கணும், தரமாக இருக்கணும். எதுக்கு? ஒரு இம்புட்டுக்காண்டு நாக்குக்குள்ளே பாதி அளவுக்கு தான் சுவை தெரியும். அதுக்கு மேலே போயிட்டுன்னா சுவை தெரியாது. அந்த இத்தினூண்டு சுவைக்காகவே நம்ம இவ்வளவு தூரம் மெனக்கெடும் போது இறைவனுடைய அருள் வேணும்னா மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக எது கிடைக்குதோ அதை போய் பண்ணுறேன்னா அது சாத்தியப்படாது. எவ்வளவு தூரம் நீங்கள் மெனக்கெடுறீங்களோ அவ்வளவு தூரம் இறைவனுடைய அருள் உங்களை தேடி வரும். காரணம், இவ்வளவு தூரம் நம்ம சிரமப்பட்டு ஸ்ரத்தையோடு பண்ணும்போது தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வினை அகலும். சாமியினுடைய அருள் எளிதாக வந்துடும். ஆனால் வினை அகலம்னா நம்ம கொஞ்சமாவது ஸ்ரத்தையோட முழு முயற்சி எடுத்து ஒன்று செஞ்சாலும் தெளிவாக செய்யணும், அழகாக செய்யணும், நம்ம சமயம் சொல்லியபடி செய்யணும். அதனால் இந்த மெழுகில் விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ண மாதிரி நிறையா இருக்கும். அதாவது நெய்யினே சொல்ல முடியாது, அதை கொளுத்துனாலும் அது உருகாது. அது நெய்யின்னு அது என்ன வகையினே தெரியாது. அதில் ஏற்றுறது இதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல பசு நெய்யில் நல்ல நெய்யில் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய சமயம் சொல்லியிருக்கக்கூடாதா, வெள்ளியில் ஏற்றுங்க, தங்கத்தில் ஏற்றுங்கன்னு. என்ன இருந்தாலும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண் விளக்குக்கு தான் அவ்வளவு சிறப்பு. ஏன்னா இந்த மண் விளக்கு, ஜோதி, இது அத்தனையுமே பஞ்சபூத வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது அத்தனையும் ஒரு மண் விளக்கில் தீபம் ஏற்றுனீங்கன்னா 5 பூதத்தையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சரி, ஒரு கேள்வி வரும், ஏன் சார் இந்த பஞ்சபூதத்தை வழிபாடு பண்ணணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 5 பூதங்களினுடைய கலவை தான் இந்த உடம்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது இந்த உடம்புல ஏதோ ஒன்று குறைஞ்சதுன்னா அது நோயாக மாறும். அப்போ அந்த 5 பூதமும் நம்ம உடம்புல சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபமேற்றி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் மனமுருகி வழிபாடு செய்யுங்க. அந்த 5 பூதங்களினுடைய அருள் நம்மளுடைய உடலிலே தங்கும், உள்ளத்திலே தங்கும். ஒன்று, இந்த வழிபாடெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கட்டாயம் கோவிலில் போய் வழிபாடு பண்ணணும். அது எப்போ வழிபாடு பண்ணணும்னா, எல்லா கோவில்லையும்
சிவன் கோவிலாக இருக்கட்டும், முருகன் கோவிலாக இருக்கட்டும், அம்பாள் கோவிலாக இருக்கட்டும், கிராம கோவிலாக இருக்கட்டும், தவறாமல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா? சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்னு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. நிறையா பண ஓலை நிறையா வச்சு கோபுரமாக மழை மாதிரி அடுக்கி அதற்கு கருவறையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அக்னியினாலே அது ஏற்றப்பட்டு நிறைய ஜுவாலையை சுற்றி நின்று அடியார்கள்லாம் தரிசனம் பண்ணுவாங்க. இது 2 காரணத்துக்காக ஏற்றப்படுகிறது. ஒன்று என்னன்னா, எப்படி இந்த நெருப்பு சுடர் விடுகிறதோ அதே மாதிரி தான் இந்த நாளில் சிவபெருமான் திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தார். அதை நினைவுபடுத்துவதற்கு ஒன்று. இப்போ எல்லாருனாலையும் நம்ம போய் திருவண்ணாமலையில் பார்க்க முடியாது. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்க சிவபெருமான் தான் ஒவ்வொரு கோவிலுக்குள்ளேயும் இருக்கிறார், ஒவ்வொரு தீபத்திலையும் இருக்கிறார். அதனால் அந்த தீபத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அக்னியினால் இந்த சொக்கப்பனையை கொளுத்திய பிறகு அந்த ஜோதி தரிசனம், அந்த ஜுவாலை நம்ம மேலே படுறதுனாலையும் அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் நம்ம மேலே படுறதுனாலையும் உயிரிலே தேங்கி இருக்கக்கூடிய பாவ வினைகள் பொசுக்கப்படுகிறது. இது காஞ்சி மகா பெரியவருடைய வாக்கு, நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த தீப தரிசனத்திற்காகத்தான், அக்னியினுடைய தரிசனத்திற்காகத்தான் நம்மளுடைய சமயம் சொக்கப்பனை கொளுத்துதல்ங்கிற அற்புதமான ஒரு வழிமுறையை நம்மளுடைய சமயம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொக்கப்பனை கொளுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்திலேயே தீபஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும். அது மேலே ஏறி தீபம் வைப்பாங்க. பெரிய அகல் விளக்கு ஒரு பெரிய சைஸில் செஞ்சு அந்த ஆலயத்தினுடைய நிறுவனத்தாரோ அர்ச்சகரோ சுற்றி வந்து மேலே வைப்பாங்க. ஏன்? இப்போ கோயிலுக்கு வரக்கூடிய அடியார்கள் அந்த சொக்கப்பனையை பார்க்குறாங்க, தீபத்தை பார்க்குறாங்க. கோயிலுக்கு வர முடியாத அடியார்கள், வெளியிருக்கிறவங்க, இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய சமயம் ஒரு பெரும் உண்மையை சொல்லுகிறது. ஏன் எல்லாரும் உயரத்தில் போய் தீபத்தை வைக்கிறாங்க? கோவில் ஆகட்டும் தீபம் வைக்கிறாங்க, மாடி வீட்டில் எல்லாருமே பாருங்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறாங்க. திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, ஏகதேசம் எல்லா மலைகள்லையும் தீபத்தை ஏற்றிடுறாங்க. ஏன் உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றும் போது ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்ல வேண்டும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னென்னா, பறவைகள், பூச்சிகள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இழிவாக நினைக்கிற கொசு, இதில் தொடங்கி தாவரங்கள், சகல உயிர்களும் இந்த ஒளியை பார்க்க வேண்டும். அவங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரணும். எவ்வளோ பெரிய நுட்பம் பாருங்கள். நம்மளுடைய சமயம் மனிதர்களுக்காக மட்டுமல்ல, இயற்கைக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்காகவும் வழிபடக்கூடிய அற்புத நாள் தான் இந்த கார்த்திகை தீபம். அதனால தான் உச்சியில் வச்சு அந்த தீபத்தை ஏற்றி வச்சிடறோம். எப்படியாவது ஒருத்தர் அதை பார்க்கட்டும், அதை பார்த்தாலே பாவம் பொசுக்கி இறைவனுடைய அருள் நம்மளுடைய மனதில் தேக்கப்படுங்கிறதுக்காக தான் அந்த உயரத்தில் போய் அந்த தீபத்தை வைப்பது. எவ்வளவோ நன்மைகளை அள்ளி தரக்கூடிய அற்புதமான இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மறக்காமல் சாமியை வழிபடுங்க. அன்னைக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 2 லைன் தான். வள்ளலார் நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இதை மட்டுமே சொல்லிட்டு இருங்க. என்னன்னா, சாமி அற்புதமாக சொல்லிட்டார். அந்த ஜோதியினுடைய சுடர் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அந்த விளக்கில் வெளிச்சம் வருது இல்லை, வெளிச்சமும் சூடு இருக்குல்ல, அதே மாதிரி இறைவனும் அந்த ஜோதியினுடைய சூடும் அதனுடைய வெளிச்சத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கு பெயர் கருணை. அந்த கருணை நம்ம மனதில் வரட்டுங்கிறதுக்காக வள்ளலார் அருளிய அற்புதமான ஒரு 2 வரி மந்திரம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அதுக்கப்புறம் வைணவர்கள் எடுத்துட்டிங்கன்னா சொல்கிறாரு, அன்பே தகலியாங்கிறார். அன்பில் விளக்கு ஏற்றுனேன்னு வைணவர் சொல்கிறாங்க. சாக்த சமயம் எடுத்துட்டிங்கன்னா அம்பாளை வந்து ஜோதியாகவே வழிபடக்கூடிய தீபதுர்க்கைனே ஒரு பூஜை இருக்கிறது. தீபத்தில் துர்க்கையம்மனை பூஜை பண்ணுறது. நம்மளுடைய கானபத்தி எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் விநாயகப் பெருமானை விளக்கில் வச்சு பூஜை பண்ணுறது, கணபதி ஹோமம் பண்ணுறது, இது எல்லாமே சுற்றி 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 அக்னியில் கொண்டு போய் தான் சேர்க்கும். ஏன்னா வெளிச்சம் இருந்தால் தான் ஒரு பொருளை தெளிவாக பார்க்க முடியும். நம்ம உடம்புக்குள்ளேயும் இறைவன் உள்ளே அக்னியாக இருக்கிறான். அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வெளிச்சம் வரும். அதனால் இந்த அற்புதமான கார்த்திகை நன்னாளிலே ஒவ்வொருத்தரும் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நிச்சயமாக இறைவனுடைய திருவருளால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையுறும். நன்றி, வணக்கம், முருகாச்சரணம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.